புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், அந்த தலைமை ஆசிரியர் அவர் தரப்பில், மாவட்ட ஆட்சித் தரப்பில் இதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளை வைத்து தலைமை ஆசிரியர் பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நமனசமுத்திரம் அருகே தேக்காட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட நமனசமுத்திரம் குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 30 மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக கலா என்பவர் கடந்த 18 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். உதவி தலைமை ஆசிரியராக தினேஷ் ராஜா என்பவர் 11 ஆண்டுகளாக இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றனர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கடந்த 10ஆம் தேதி தலைமை ஆசிரியர் மாணவ மாணவியர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக பள்ளிகளில் கழிவறை வசதிகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டிருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான பள்ளிகளில் கழிவறைகள் பயன்பாடு இல்லாமல் மாணவர்கள் திறந்த வெளியில் பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறித்தும் செய்திகள் வெளியிட்டிருந்தோம். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் சாமி சத்தியமூர்த்தி அவர்கள் பெரும்பாலான பள்ளிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கழிவறை வசதிகள் குறைவாக இருக்கிறது என்றும் அதற்கு தூய்மை பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்படவில்லை என்றும் முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் சாமி சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தார். அதே சமயம் புதுக்கோட்டை வருகை தந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடமும் பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை, கழிவறைகளை தூய்மை பணியாளர்கள் அமர்த்த வேண்டும் என கூறியிருந்தோம். அதற்கு முதன்மை கல்வி அலுவலரிடம் கூறுங்கள், அவர் நிறைவேற்றி தருவார் என்று கூறியிருந்தார். தொடர்ந்து நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர் சந்திப்பு, மாவட்டத்தில் பள்ளிகளில் கழிவறை வசதிகள் மிகவும் மோசமாக உள்ளது, அதனை ஆய்வு செய்யுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டிருந்தோம். அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்து புகார் மனுக்கள் எதுவும் வரவில்லை என்றும் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். மாவட்ட கல்வி அலுவலரும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் எந்த ஒரு அரசு பள்ளிக்கும் ஆய்வுக்கு செல்வதாக இல்லை என்றும் சமூக அலுவலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்பொழுது நமனசமுத்திரம் பகுதியில் தேக்காட்டூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 7 வயது 8 வயது சிறுவர் சிறுமியர்கள் பள்ளி கழிவறையை சுத்தம் செய்யும் அவல நிலை என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளில் கழிவறை வசதிகள் இல்லை, போதுமான தூய்மையான பணியாளர்கள் பணி அமர்த்தப்படவில்லை என்பது குறித்தும் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் நடத்திய கள ஆய்வில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளில் கழிவறை வசதி குறித்தும் இதற்கான சாட்சியாக இந்த வீடியோ உள்ளது. இனிமேலாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு கழிவறை வசதிகள் மற்றும் அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணியாளர்கள் பணி அமர்த்த சமூக ஆர்வலர்கள் புதுக்கோட்டையில் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் மாணவர்களை தலைமை ஆசிரியர் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ வைரலாகி உள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.